ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோன்னே யார் வரான்னு கேட்டீங்கன்னா, ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோன்னே ராண்டி ஆர்டன் தான் வரான். ராண்டி ஆர்டன் ரசிகர்களோட ஆரவாரத்தோட வர. ராண்டி ஆர்டன் வந்த உடனே பேச ஆரம்பிச்சாரான்னு கேட்டிங்கன்னா, பேச ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே மைக்கை எடுத்த கையில் செகண்டே கெவின் ஓவன்ஸ் வர ராண்டி ஆர்டன்கிட்ட பேச ஆரம்பிக்குது. ராண்டி ஆர்டன் என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சது தப்பு தான், நான் ஒன்றை அடிச்சிருக்க கூடாது, நான் அந்த கோடி ரோட்ஸ் செமி ஜெயினை அடிச்சது கரெக்ட் தான், உன்னை தெரியாமல் அடிச்சிட்டேன், நீ என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேரும் ரெஸ்ல்மேனியா டாக் டீம் மேட்சஸ்லாம் விளாட்லான்னு கேட்பாரு. ஆனால் ராண்டி ஆர்டன் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை நீ இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டே நீ மன்னிப்பு கேட்குறீங்கன்னா மனப்பூர்வமாக கேட்குறீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் உன்னை ரெஸ்ல்மேனியாவோட கதையை முடிக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் தலையை பந்து மாதிரி எட்டி உதச்சி பறக்க விட்ட போகிறேன். ரெஸ்ல்மேனியாவில் உன் கதையை தான் முடிப்பேன். உன் மன்னிப்பை தூக்கி இப்போ நான் குப்பையில் போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான வார்னிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. பயங்கரமான செக்மெண்ட்டோட ஸ்மாக் டவுன் ஆரம்பிக்கும். ஸ்மாக் டவுனில் 2வது என்ன மேட்ச் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்ச் யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டேம் பிரிஸ்ட் அண்ட் ஜிம்மி ஈசோ வர்சஸ் ட்ரீம் மேக்கர் அண்ட் சின்சினா. இந்த மேட்ச்ல வந்து டேம் பிரிஸ்ட் அண்ட் ஜிம்மி ஈசோ வந்து ட்ரீம் மேக்கர் வரும்போதே பயங்கரமா டேமியன் பிரிஸ்ட் கடுப்பாகி அவர் என்ட்ரன்ஸ் கிட்டே போய் பயங்கரமா 2 பேரும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிங்க்ல வருவாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். மேட்ச் ஸ்டார்ட் ஆனே டாக் டீம் மேட்ச்ல 2 டீமுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சின்சி நாகமுரா வந்து யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தோத்துட்டு அடுத்து விளையாடுற டாக் டீம் மேட்ச் இதுதான். அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் மேக்கர் பார்ட்னர் போட்டு விளையாண்டாரு. ட்ரீம் மேக்கர் நல்லா சப்போர்ட் பண்ணி விளையாண்டாரு. கடைசியில் பார்த்தா ஷின்சி நாகமுரா டேமியன் பிரிஸ்ட் வந்து சோக்ஸ்லாம் போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவார். முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ட்ரீம் மேக்கர் அப்படி பின்னாடியே வந்து டேமியன் பிரிஸ்ட்டை பட்டார்னு ஒரு அட்டியை போட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்தை பிடிச்சி அடிச்சு நான் உன் கதையை முட்டிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிருப்பாரு. இன்னும் ஆனால் மேட்ச் ரெஸ்ல்மேனியா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனால் ஸ்டோரி லைன் பயங்கரமாக பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க எல்ஏ நைட் அப்படியே அந்த சாம்பியன்ஷிப்பை முறைச்சி பார்த்துட்டு இருப்பார் பிரான் ஸ்ட்ரோமன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ செக்மெண்ட் நடக்கும். யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, சார்லட் ஃபிளேர் வர்சஸ் அதுக்கப்புறம் டிஃபனி ஷார்ட். இவங்க 2 பேருக்கும் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஃபைட்லாம் முடிச்சு இன்டர்வியூ செக்மெண்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. 2 பேரும் வார்த்தையால் ஒவ்வொருத்தவங்களையும் மாறி மாறி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த செக்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட உமன் சாம்பியன்ஷிப்புக்கான போஸ்டர் ஒன்று வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொமோ வீடியோ வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஜேக்கப் ஃபக்டு வர்சஸ் பிரான் ஸ்ட்ரோமன் போன வாரம் கன்ஃபார்ம் பண்ண பயங்கரமான மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் பிரான் ஸ்ட்ரோமன் அட்டாக் பண்ணி ஜேக்கப் ஃபக்டோ இல்லத்தில் ஜேக்கப் ஃபக்டோ காலை பிடிச்சிக்கிட்டே ஒரு மாதிரியே போவார். அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபக்டோ உள்றது பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார் பிரான் ஸ்ட்ரோமனை. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் பிரான் ஸ்ட்ரோமன் ஜெயிக்க போகிற நேரத்தில் டேமட்டாங்கோ வருவார். அதுக்கப்புறம் வந்து டேமட்டாங்கோயும் அடிச்சு போட்டதுக்கப்புறம் சோலோசிக்கோ வருவார். சோலோசிக்கோ வந்தோடனே 3 பேரையும் அடிப்பாங்க. 3 பேரையும் வந்து ரிவெஞ்ச் எடுத்து இவர் அட்டாக் பண்ணுவார். அப்புறம் திருப்பி இவங்க 3 பேரும் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஜேக்கப் ஃபக்டோ ஏன்டா உள்ற வந்தீங்கன்ற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டு இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி எல்ஏ நைட்டு வந்து யாரை காப்பாற்றி விடுவார்னு கேட்டிங்கன்னா, பிரான் ஸ்ட்ரோமனை காப்பாற்றி விடுவாங்க. இருந்தாலும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் அடுத்த வாரம் ஒரு பயங்கரமான மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அந்த மேட்சில் இவங்க வருவாங்களான்றதை பொறுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பிப்பர் நிவின், அதுக்கப்புறம் செல்சா கிரீனோட புது பார்ட்னர் வருவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபக்டோ பயங்கரமாக கான்ட்ரவர்சி ஆகிருப்பார். ஏன்னா டிக்யூ மேட்ச்சில் டிக்யூ வழி பிரான் ஸ்ட்ரோமனை வின் பண்ண வச்சுட்டாங்கன்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ரிங்குள்ள வந்தோடனே செலினா வெகன்ஸ் பிப்பர் நிவின் மேட்சுக்காக கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த மேட்ச்சில் வந்து அதாவது செல்சா கிரீனை வந்து செலினா வெகன்ஸ் அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணுறதா இருக்கட்டும், சீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பிப்பர் நிவினை வின் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, பிப்பர் நிவின் வின் பண்ணதுக்கப்புறம் அப்படியே சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து லிவ் மோர்கனும் அதுக்கப்புறம் ரெக்கி ரெண்டர்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சுருக்க லிவ் மோர்கனும் ரெக்கி ரெண்டர்களும் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, சாட் கேரிகள் வருவாங்க. சாட் கேரிகள் வர்சஸ் லிவ் மோர்கன் இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்சஸ்க்காக இவங்க வந்திருப்பாங்க. இந்த மேட்சஸில் வந்து என்ன நடக்குன்னு ஷாக்கிங்காக நயமி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக சாட் கேரிகளை போட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிப்பாங்க. ரெஃபரி பார்க்காத நேரத்தில் அந்த நேரத்தில் அட்டாக் பண்ணி கடந்த நேரத்தில் இதை பயன்படுத்திக்கிட்ட லிவ் மோர்கன் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த வாட்டி ஷார்ட் கேர்களை தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இல்லாமல் நயமி உள்ற புது ஷார்ட் கேர்களை மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவாங்க. பட்டார் அட்டாக் பண்ணுவாங்க. அட்டாக் பண்ணிட்டு ரிங்கில் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஷார்ட் கேர்கள் முடியாத மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ட்ரீம் மேக்கர் செத்ரோலின்ஸும் சீக்கிரட்டாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, ரிங்குல டாக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருக்க ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வருவாங்க. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்த உடனே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ரசிகர்கள் ஆரவாரம் இருப்பாங்க. அவங்க அப்படியே கொஞ்சமாக ஹீல் டர்ன்லேருந்து ஃபேஸ் டர்ன் மாறுற மாதிரி அந்த இடத்துல
செக்மெண்ட்டில் காமிப்பாங்க. ரசிகர்கள் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்களோட டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு போட்டிக்காக ஒவ்வொருத்தவங்களும் வர ஆரம்பிப்பாங்க, வந்து கேட்பாங்க எங்களுக்கு மேட்ச் வேணும்னு. ஃபஸ்ட்டு வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா லாஸ்கரஸா டீம் தான் வருவாங்க. அவங்க வந்த உடனே கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பின்னாடி எஸ் பாய்ஸும் வந்துடுவாங்க. எஸ் பாய்ஸ் எங்களுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் வேணும், நாங்கள் உங்கள் கூட மோதுறோம், உங்கள் கூட ஜெயிக்கிறவங்களோட இன்னைக்கு ஜெயிக்கிறவங்களோட நாங்கள் அடுத்த வாரம் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நாங்கள் மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து லாஸ்கிராஸா வர்சஸ் அதுக்கப்புறம் யாருக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டுங்க ஒரு டாக் டீம் மேட்சஸ் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்சஸில் ரெண்டு டீமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு இடையில ஒரு விளம்பரத்தை போட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரே ஃபினிக்ஸோட டீசரை ஒன்று காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா லாஸ்கர்ஸா வர்சஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் லாஸ்கர்ஸா தங்களோட ஃபினிஷரை போடுற நேரத்தில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இந்த மாண்டஸ் என்ன பண்ணுவாங்க, டைவ் அடிச்சு நிற்பார், பயங்கரமான மூமெண்ட்டெல்லாம் இருப்பார், ஷாக்கிங் ஆகிடுவாங்க அவங்களே. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ஃப்ராக் பிளாஷை போட்டு இந்த மேட்சை வந்து முடிச்சு வின் பண்ணி ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டாக் டீம் சாம்பியன் ரிட்டைன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பால் கீமன் சிரிச்சுக்கிட்டே வருவார் பேக் ஸ்டேஜில். அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் டை டீம் மோஸ்ட் எஸ் பாய்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன ஸ்மாக் டவுனோட மெயின் ஈவெண்ட்டுக்கு ரோமன் ரிங்ஸ் தன்னோட விண்டேஜ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு. அப்படியே பொறுமையாக நடந்து வர்றாரு. பால் கியூமனோட ஒருத்த கையை தூக்குறாங்க, எல்லாருமே கையை தூக்குறாங்க, ரோமன் ரிங்ஸ் கையை தூக்குறது பார்த்து. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் பால் கியூமன்ட்டு இந்த மைக்கை வாங்கி அது எப்போதுமே ப்ரொமோ கொடுக்குற மாதிரி அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ரோமன் ரிங்ஸ் எல்லாருமே அக்னாலஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் நான் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, எதுக்கு நான் வந்து போன வாரம் அட்டாக் பண்ணேன், என்ன ராயல் ரம்பிள்ல வெளியேற்றின சிஎம் பங்க் அவனை பழி வாங்குறதுக்கு தான் செத் ரோலின்ஸ் நான் வெளியே இழுத்து சிஎம் பங்கை தோக்க வச்சேன். என்ன ராயல் ரம்பிள் அட்டாக் பண்ண செத் ரோலின்ஸ் தான் பழி வாங்குறதுக்கு தான் நான் செத் ரோலின்ஸை ராவில் அட்டாக் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே ரசிகர்கள் ஊட்டு கத்த உடனே செத்ரோலின்ஸ் மியூசிக் வரும். செத்ரோலின்ஸ் மியூசிக் வந்தோடனே செத்ரோலின்ஸ் பேச ஆரம்பிப்பார். எதை பற்றி பேச ஆரம்பிப்பாருங்கிறீங்க? செத்ரோலின்ஸ் நம்ம 2 பேருமே ஒன்றா தான் இந்த கம்பெனிக்குள்ளே வந்தோம், ஆனால் நம்ம ஒன்றாவே இனிமேல்ட்டு இருக்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீ உன்னோட கதையை சிஎம்முக்கு முடிச்சுட்டு வா, நம்ம 2 பேரும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே சிஎம் பங்க் மியூசிக் வரும். சிஎம் பங்க் வரார். செத்ரோலின்ஸ் பயங்கரமாக கோவப்படுவார். சிஎம் பங்க் அப்போ ரோமன் ரிங்ஸும் முறைப்பாங்க. 3 பேரும் முறைச்சிப்பாங்க. ரோமன் ரிங்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், டாப் ஆஃப் த ரோப்ல ஏறி நின்றுட்டு சிஎம் பங்க் பேச ஆரம்பிப்பாரு. நான் என்ன செய்ய வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சீஃப் நீனும் இந்த கிறிஸ்மஸ் நீங்க 2 பேரும் என்ன தோக்கடிச்சது இல்லைன்றத மைண்ட்ல வச்சுக்கிங்க. சீஃப் நான் மட்டும் உனக்கு வார் கேம்ஸ் சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்க ராயல் ரம்பிள்கே வந்திருக்க முடியாதுன்ற மைண்ட்ல வச்சுக்கோ. எனக்கு இங்க பிடிச்சதுலேயே ஒரே பர்சன் யாருன்னா இந்த பால் ஹியூமன் தான் அப்படின்னு சொல்லுவார். உடனே அதுக்கப்புறம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாஞ்சு போய் அட்டாக் பண்ண ரோமன் ரிங்ஸை. அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம திருப்பி செத்ரோலின்ஸ் வந்து சிஎம் பங்க் அட்டாக் பண்ண. அதுக்கப்புறம் மாறி மாறி அட்டாக் பண்ணுவாங்க. சிஎம் பங்க் அட்டாக் பண்ணிட்டு செத்ரோலின்ஸை பிடிச்சி ரோமன் ரிங்ஸ் தள்ளி விட்டுட்டு சிஎம் பங்க் போய் அட்டாக் பண்ண. உடனே தன்னோட கோட்டை கீழே கடந்த கோட்டை எடுத்துட்டு வந்து ரோமன் ரிங்ஸ் முகத்தில் போட்டு ரோமன் ரிங்ஸை தள்ளி விட்டுட்டு சிஎம் பங்க் போய் செத்ரோலின்ஸ் அட்டாக் பண்ண. மாறி மாறி இவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிப்பாங்க. இந்த செக்மெண்ட்ல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள பயங்கரமா இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெஃப்ரி செக்யூரிட்டிஸ் டீம்ஸ் எல்லாருமே வந்து இவங்க 3 பேரையும் தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிஎம் பங்க் வந்து நான் ரெஸ்ல்மேனியாவை சந்திக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவர் கை காமிப்பாரு. அதுக்கப்புறம் சிஎம் பங்கி ரோமன் ரிங்ஸுக்கு சேர்த்து எல்லாரோட செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கும் சேர்த்து ஒரு சூசைட் டைவை போட்டுட்டு செத்ரோலின்ஸ் நான் உங்களை ரெஸ்ல்மேனியாவை சந்திக்கிறேன்ற மாதிரி கை காமிப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லாருமே வெளில கிடக்கக்குள்ள ஸ்டீல் ஸ்டெப் எடுத்துட்டு வந்து சிஎம் பங்க் ஒரு அடியை போட்டு அதுக்கப்புறம் செத்ரோலின்ஸுக்கு ஒரு அடியை போட்டு நான் அந்த ஸ்டீல் ஸ்டெப் மேலே ஏறினு நான் உங்களை ரெஸ்ல்மேனியாவை சந்திக்கிறேன்ற மாதிரி ரோமன் ரிங்ஸ் ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இதோட முடிஞ்சான்னு கேட்டீங்கன்னா, இதோட முடியாமல் மீண்டும் எந்திரிச்சு 3 பேருமே பயங்கரமாக அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே அடிச்சுக்கிட்டு இருந்ததோடய ஸ்மாக் டவுனை WWE முடிச்சு விட்டுருவாங்க. இதுதான் நடந்துச்சு. வேற லெவலாக இருந்துச்சு.